ஏதோ பேசணும்னு சொல்லி வர சொல்லிட்டு எதுவும் பேசாம இருக்கீங்க? நான் ஒரு சின்ன பிரச்சனையில இருக்கேன். என்னாச்சு? கல்பனா ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, அப்பா உன்னதான் மருமகளா கொண்டாடுறாருன்னு அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. மூத்த மருமகங்கிற மரியாதை இல்லாம போயிடுமோன்னு பதறா. என்னென்னமோ பேசுறா. நான் சாகரேன்னு மிரட்டுறா. அப்பா புது பிரான்ச்சை உங்களை வச்சு திறக்க பிளான் பண்ணிருக்காரு. நான் கல்பனா கிட்ட நீதான் திறக்க போறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அது நடக்கலைன்னா அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசலான்னு போனேன். ஆனா அப்பா நீங்க தான் திறக்க போறதா உறுதியா சொல்லிட்டாரு. எனக்கு அப்பா கிட்ட அதுக்கு மேல பேச முடியல. என்ன பண்றதுன்னு புரியல. கல்பனாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அவ்வளவுதானே, நீங்க கவலையை விடுங்க. மாமா கிட்ட நான் பேசுறேன். இனிமே ஸ்டோர் திறக்கிறது பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா கல்பனா தான் ஸ்டோரை திறந்து வைக்க போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வேதவல்லி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். வந்து நடத்தி கொடுங்க. வரீங்களா? வாமா, வச்சிடுறேன். கோயிலுக்கு போயிட்டு வரியா? பிரசாதம் எடுத்துக்கோங்க மாமா. சந்தோஷமா இருக்குமா? லக்ஷ்மி அடிக்கடி சொல்லுவா, வீட்டு பொம்பளைங்க தவறாம தினம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தா வீடு சுபிட்சமா இருக்கும்னு. உன்னை மனசுல வச்சுட்டு தான் சொல்லியிருக்கா. நீதாம்மா இனிமே இந்த வீட்டோட சுபிக்ஷ லட்சுமி. ரொம்ப சந்தோஷமா. போமா, போய் சாப்பிடு போ. இல்ல மாமா, இன்னைக்கு நான் விரதம். நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன இந்த வயசுல வரதா? என்ன தயங்கி நிக்கிற? வேற என்ன சொல்லணும்? ஆமா மாமா. சரி சொல்லு. நம்ம புது பிரான்ச்ச என்ன வச்சு திறக்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, சந்தோஷ சமாச்சாரமாச்சே. நீ மருமகள வந்த நேரம் புது பிரான்ச் திறக்குது. இல்ல, எனக்கு முன்னாடியே கல்பனா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துட்டாங்கல்ல மாமா. 2 பேருமே உங்க மருமக தானே மாமா. இந்த வீட்டு மருமகளா அவங்களுக்கும் சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நீங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்ங்கற? கல்பனாவுக்கு இந்த வீட்டோட மருமகங்கிற மரியாதையும் உரிமையும் நீங்க தான் தரணும். அவங்க மனசு சந்தோஷப்படும். அப்பதான் அவங்க சுந்தரியும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. இல்ல அவங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவெல்லாம் வரும். மாமா, நீங்க எனக்கு மரியாதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் உங்க மருமகளா நீங்க நினைச்ச மாதிரி இருப்பேன். ஏன்னா மனசளவுல நான் உங்களுக்கு நெருக்கமா இருக்கேன். ஆனா கல்பனா அப்படி இல்ல, அந்நியமா இருக்காங்க. நம்ம புது பிரான்ச்ச கல்பனாவே திறக்கட்டுமே. அது நல்லா வரும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். என்ன சொல்றீங்க? சரி, என்னமோ பண்ணுங்க. அப்பா, வாடா. நீ கோயிலுக்கு போயிட்டு வரியா? அப்பா, அது என்னடா நெத்தியில விபூதி இருக்குது, தெல்ல தெளிவா தெரியுது. இதுல என்னடா உனக்கு தரமாட்டான்? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏதோ குழப்பத்துல தான் இருக்க. சரிடா, உன்னை தெளிவா புரிஞ்சுக்க. நம்ம புது பிரான்ச்ச திறக்க போறது வேதவல்லி இல்ல, உன் பொண்டாட்டி கல்பனா. அந்த இன்விடேஷனை மாத்தி அடி. போய் பொண்டாட்டிட்டு சொல்லு, சந்தோஷப்படுவா. அவன் பொண்டாட்டி தான் திறப்பு விழா நடத்த போறான்னு சொன்ன உடனே அவன் முகத்துல பிரகாசத்தை பாத்தியா? ஆமா மாமா. அது உன் முகத்துல விழ வேண்டிய வெளிச்சம். பெரிய மனசு பண்ணி அந்த வெளிச்சத்தை நீ அவன் பக்கம் திருப்பி விட்டுருக்கிற. இதுக்கெல்லாம் தெய்வீக உள்ள வேணுமா? உன்னை மகளாடைய பரும ரேணுகா, மருமகளாடைய நானு, மனைவியாடைய நாகராஜன் எல்லாரும் போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணி இருக்கணும். நல்லா இருப்பமா. காட் பிளஸ் யூ. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படியே சமாளிக்க போறோமோ தெரியல. கடவுளே, கல்பனா மனசு மாறணும்.
மாதிரி ஊதாரி. நீ என்ன பண்ணிருக்கிற? எந்திரு. இந்த ரூம்ல வர வேணாம்னு சொல்லியிருக்கிறேன்ல, அப்புறம் இங்க வந்து ஏன் டேரா போட்டுங்கிற? ஏன் ஒழுங்கா சொன்ன உன் அறிவு எட்டாதா? இல்ல இங்க இல்லனா கீழே ஹாலுக்கு தான் போய் தூங்கணும். ஹால்ல தூங்குனா எல்லாரும் ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் விஷயம் மாமா காது வரைக்கும் போகும். பிரச்சனை என்னன்னு சொல்ல வேண்டியிருக்கும். பரவாயில்லன்னா சொல்லுங்க, நான் கீழே போய் தூங்குறேன். நாகராஜா, விஷயம் ஜெமினி கணேசனுக்கு போச்சுன்னா அப்புறம் ஆக்சிஜன் இரவா மாறிடுவாரு. அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. பேசாம இங்கேயே இருந்துட்டு போட்டோம். சரி, நான் கீழே போய் படுத்துக்கிறேன். வெயிட்டிஸ் தாவல, இங்கே இருந்து தொலைங்க. ஆனா பாரு, என் விஷயத்தை தலையிட கூடாது. என் ஒம்பது முகலாம் வரக்கூடாது. ஏதாவது ஒரு மூலையில இருக்கணும். புரியுதா? ம். என்னது இது நான்சென்ஸ்? வலி வலி. அலு மச்சி, என்னடா பண்ற? தூங்கியா? நான் அது உள்ள கட்டிங் போட்டியா போடலையா? போடலையா? என்னடா நீ கட்டிங் போடாத வாழ்கெல்லாம் ஒரு வாழ்கையாடா? இப்பதான் ஆரம்பிக்கவே போறேன். பழுகுமா நான் ஒரு குவார்டர் 2 கட்டிங் வரைக்கும் தான் போவேன். இன்னைக்கு ஃபுல்லு வாங்கி வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் வீட்டுல தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாங்க மச்சி. என்ன அடிக்க வைக்கலான்னு போகிறாங்க. முடியுமா? அடக்குனா அடங்குற ஆளானா, இழுத்ததும் பிரியிற நூலானா. நெருப்புடா நெருப்புடா. மச்சி மூச்சு வாங்குது. என்கிட்ட வேலைக்கு ஆகுமா? சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டாங்கல்ல. இனிமே குவார்டர்லாம் கிடையாது மச்சி. டெய்லி ஃபுல்லு தான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சி. மச்சி, நான் புல்லட் ட்ரெயின் மச்சி. நான் ஸ்பீட்ல போயின்னு இருப்பேன். எவனாவது குறுக வந்தா பிரேக் போட்லாம் நிக்க முடியுமா? அப்படியே தட்டி தூக்கி பீஸா விட்டு எறிஞ்சு போயினே இருப்பேன். தெரியும்ல? என்னதான் தெரியும்ல? மச்சி, இனிமேலும் என் விஷயத்துல யாரும் தலையிட்டு மூக்க வச்சுக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். தலையிலன்னா அவங்களுதான் மச்சி நல்லது. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைன்னு வச்சுக்க, டிசி குத்து அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்ற மச்சி? கரெக்ட் தானே?
மச்சி இனிமே எனக்கு சொர்க்கம் மதுவில்லை யாக்கியா. யாரும் என்ன தட்டி கேட்க முடியாது தெரியும்ல. இனிமே 24 மணி நேரமும் தண்ணி பாம்பு மாதிரி இந்த நாகராஜ் தண்ணியிலே தான் இருப்பேன். ஓகே மச்சி, நான் அப்புறம் பேசுறேன். பார்ட்டி ஆரம்பிக்கணும், ஓகேவா? ஓகே பாய், குட் நைட், டாடா. பரமசிவம் கைத்துல இருந்த பாம்பு கேட்டுச்சான், கருடா சௌக்கியமா? எல்லாம் இருக வேண்டிய இடத்துல இருந்தா எல்லாம் சௌக்கியமே கருடா சொல்லிச்சு. அதுல அர்த்தம் இருந்துச்சு. பா, வாட் a romantic சாங்குமா. யா தோட்ட பார்ட்டி. ஐயோ கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும். சொல்லுடி அமிர்தா, தூங்க தான் போறேன். என்ன பண்றது, வாழ்க்கைங்கிறது அவ்வளவுதாண்டி. எண்ணெய தேய்ச்சுக்கிட்டு ஆத்த மண்ணுல உருண்டாலும் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும். இதெல்லாம் நாம முடிவு பண்றது இல்ல. நமக்கு என்ன கிடைக்கணும், எப்போ கிடைக்கணும், இல்ல அது கிடைக்கணுமா கூடாதா எல்லாம் நாம முடிவு பண்றது இல்ல, மேல இருக்கிறவன் முடிவு பண்றது. அது தெரியாம ஆடினா அப்புறம் தானே அடங்கிதானே போனோம். நெருப்பு தான், ஆனா நெருப்புல தண்ணி ஊத்துனா அது அணைய தானே செய்யும். என்ன நான் சொல்றது? சரிடி, நீ தூங்கு, நானும் பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்க போறேன். பாய், குட் நைட், டாடா. என்ன பாட்டு கேட்கலாம்? கேவலப்பட்டியடா நாகராஜா. கருப்பு உலக எல்லாரும் வந்துருவீங்க இல்ல? தேதி நினைவு இருக்குல்ல? மறக்க மாட்டீங்கன்னு தெரியும். எல்லாரையும் கூட்டி வந்துருங்க. அப்பா சரிங்க, அப்புறம் பேசுவோம். என்னடா மாத்தி அடிச்சிட்டியா? டிசைன் நல்லா இருக்கு. லக்ஷ்மி அண்ட் கோ புதிய கடை திறப்பு விழா. ரிப்பனை கட் பண்ணி திறந்து வைப்பவர் திருமதி கல்பனா சுந்தர். சந்தோஷம் தானடா? ஒய்ஃப் கிட்ட கேட்ட அவளும் சந்தோஷப்படுவா. போய் காட்டு.
இது? பாரு. அப்பா, இந்த இன்விடேஷனுக்காக உங்ககிட்ட நான் எவ்வளவு சண்டை போட்டேன். ம். போராடி போராடி தான் நான் இந்த வீட்ல என் உரிமையை வாங்கணும் போல இருக்கு. இதோட நிறுத்திடாம இனிமே எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் என் பொண்டாட்டி தான் இருக்கணும்னு கேளுங்க. ம், சரி. எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். எனக்கு ஒரு நிமிஷம். எனக்கு 50 இன்விடேஷன் வேணும். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். இதுல 500 இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. ரொம்ப சந்தோஷங்க. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ரிப்பன் கட் செய்து விற்பனையை துவக்கி வைப்பவர் மிஸ்ஸஸ் கல்பனா சுந்தர்ராஜன். வேதவள்ளி இத பார்த்தா ஓடி போயிடுவா. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா மாமா என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டப்போ எனக்கு ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. என்ன கேட்டாரு? புது பிரான்ச்ச நீ தான் திறந்து வச்சு குத்து விளக்கு ஏத்தி ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணி பில் போட்டு கொடுக்கணும்னு சொன்னாரு. ஓ, ராமநாதன் மாமாவே வந்து சொன்னாரா? பின்ன நேரு மாமாவை சொன்னாரு. நம்ம மாமா தான் ரொம்ப வற்புறுத்தினதுனால தான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். நல்ல விஷயம் பண்ணிருக்க. ஆமா ஆமா. அப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க, நீ மாட்டேன்னு சொல்லியிருந்தனா ஒருவேளை வேதவழி ரிப்பன் கட் பண்ண சொல்லிருப்பாரு. அவ பண்ணிருந்தான்னு வச்சுக்கோயேன், அந்த புது பிரான்ச் சேல்ஸே இல்லாம நாசமா போயிருக்கும். ஏன்னா கல்யாணத்தன்னைக்கே கட்டிக்க போறவன முழுங்கினவ அவ. விதவையா வீட்டுல உட்கார்ந்திருக்க வேண்டியவளுக்கு வாழ்க்கை கிடைச்சதே பெரிய விஷயம். கடையை திறக்கிற அளவுக்கு வராம இருந்ததே நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்காக நீ ஃபங்க்ஷனுக்கு வராம விட்டுடாத. வரணும். வந்து ஓரமா நின்னு என்ன நடக்குதுன்னு பாரு. வந்தவங்களுக்கு காஃபி ஜூஸ் எல்லாம் ஒழுங்கா குடுக்கறாங்களான்னு பாரு. என்ன யோசிக்கிற வேதவள்ளி? இல்ல, நீ அந்த ஃபங்க்ஷன்ல எப்படி இருப்பேன்னு யோசிச்சேன். ஆமா ஆமா. என்ன புடவை கட்டிக்கிறது, என்ன நகைய போட்டுக்கிறது, என்ன பூ வச்சுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. போட்டோ வேற பேப்பர்ல வருமா? பாக்குறவங்க எல்லாம் உங்களை எங்கேயோ பாத்திருக்கோன்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வர நான் பதில் சொல்லணும். என் கைராசி இந்த பிரான்ச் நல்லா போகும். ஏன்னா எனக்கு குரு, சந்திரன், புதன், சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்களும் ஒன்னா நின்னு வேலை செய்தான். நான் தொட்டதெல்லாம் தொடங்குமா. ஆனா உனக்கு என்ன ராசின்னு தெரியல வேதவள்ளி. அதனாலதான் சொல்றேன், ஒதுங்கி நின்னுக்கன்னு. நான் வரட்டா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாமா, பாட்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. அப்படியா? வீட்டுக்கு போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் அம்மா. நாகராஜா வரேனா? அவருக்கு நிறைய வேலை இருக்கும். நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். என்ன பேசுற? கல்யாணம் ஆகி முதல்ல பிறந்த வீட்டுக்கு போற. தனியா பொண்ணினா நல்லவா இருக்கேன்? அதெல்லாம் தப்பு. அவனோட தான் போகணும். டேய் நாகராஜா, நாகராஜா. வரப்பா. வாடா. என்னப்பா? அவ வீட்டுக்கு போறேன்னு தனியா கிளம்பிட்டு இருக்கா, நீ கூட போகலையா? எனக்கு தெரியாதே. உனக்கு தெரியாதா? என்னம்மா? அவருக்கு நிறைய வேலை இருக்கும் மாமா. நான் மட்டும் போயிட்டு வரேன். கரெக்ட். எனக்கு நிறைய வேலை இருக்குது. போயிட்டு வரட்டுமே. நிறைய வேலை இருக்கா? டேய், அவ பாட்டிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆம்டா. வயசானவங்கடா. 2 பேருமா சேர்ந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? கூட போடா. வெறுங்கையோட போகாதரா. பிறந்த நாள்னு கிரீட் பண்ண போற. நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போ. அங்க போய் அந்த பாட்டியோட வீட்டுல இருக்கலாம் சேர்ந்து நின்று போட்டோவெல்லாம் எடுக்கணும். அந்த பாட்டியை சந்தோஷப்படுத்தணும்டா. வயசானவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப பெரிய விஷயம்டா. என்னடா இன்னும் சொல்ல தயங்கிட்டே இருக்கிற? அது இல்ல, பாட்டியோட பிறந்த நாளுக்கு நான் போய் இது. டேய் புரிஞ்சுக்கடா பையா. கல்யாணம் ஆன பிறகு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு தனியா போறதே தப்புடா. அதுவும் கல்யாணம் முடிஞ்சு முதல்ல போறாங்க. தனியா பொண்ணு நல்லவா இருக்கு? சொன்னா கேளு, கூட போ.
அப்பா அது இல்லப்பா, எனக்கு முக்கியமான ஒரு சொன்னா பிசினஸ் மீட். கேளுடா நாகராஜா. உன் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வரணுமா வேணாமா? பொண்டாட்டியோட போய் நின்று அங்க சகஜமா பேசினாக்க அவங்களுக்கு நம்ம பொண்ணுங்க சந்தோஷமா இருக்குங்கிற இம்ப்ரெஷன்லாம் வரும். இது ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சொல்றத கேளு, கிளம்புடா. பரவாயில்ல மாமா, அவரு பிஸியா இருப்பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ சும்மா இருமா, எல்லாத்துக்கும் அவனை சப்போர்ட் பண்ணாத. டேய், அவ கூட போ, மரியாதையை போ. ஆ. ம்.